நேற்று ஆந்திர கர்நாடகால மதுக்கடைகளை திறந்த போது எப்படி முட்டி மோதி கொண்டு 1800 பேர் நின்றதாக சொல்றாங்க. ஒருத்தர் பின்னாடி முட்டி மோதி அங்க ஒரு 10 காவல்துறை தோழர்கள் இருந்து என்ன செஞ்சிட முடியும்? எப்படி சமூக விலகலை கடைபிடிக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அதை தாண்டி என்னால் மது குடிக்காம மது அருந்தாம இருக்கவே முடியாது, நான் செத்துருவேன் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்கன்னா செத்து தொலையட்டும். எனக்கு மட்டும் அதிகாரம் ஒரு நாள் என் கைக்கு வாய்க்க பெற்றால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி எல்லா மதுக்கடைகளையும் இழுத்து மூடுவேன் என்று சொன்னார் மகாத்மா காந்தியடிகள், நம் நாட்டின் தேசப்பிதா அவர்கள். அவருடைய படத்தை நாம் ரூபா நோட்ல வச்சுக்கிட்டு அந்த காசை கொடுத்துதான் டாஸ்மாக் கடையில இருந்து இவ்வளவு வருமானத்தை பெற்று மக்களுக்கான நலத்திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், இங்க அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு அரசு சொல்லுகிறது என்றால் இதைவிட பெரிய முரண்பாடு எந்த நாட்டிலும் பார்க்க முடியாது என்பது முதல் செய்தி. இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் மூடப்பட்டிருந்த மதுக்கடைகளை வருகிற 7ஆம் தேதி திறக்க போகிறோம் என்ற அரசு வெளியிட்டிருக்கிற இந்த செய்தி ஒட்டுமொத்த தாய்மார்களையும் மறுபடியும் உலுக்கி போட்டிருக்கிறது என்பதுதான். மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டபோது, குடிக்காம என்னால இருக்கவே முடியாது, முழுதும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, நான் செத்துருவேன் என்ற நிலையில் இருப்பவர்கள் 4% பேர் தான். அவர்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் இவற்றிலிருந்து என்னால் கடந்து ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை 96% இதுவரைக்கும் மது குடிச்சு கொண்டிருந்தவங்க, தினமும் குடிச்சு கொண்டிருந்தவங்க அதுல இருந்து கடந்து வந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆகப்பெரிய வாய்ப்பை அரசு பயன்படுத்தி மக்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை மீட்டு தர வேண்டுமே தவிர மறுபடியும் கடையை திறக்க கூடாது. சரி, அரசு சொல்லுது டாஸ்மாக் கடையில இருந்து வர்ற வருமானத்தை வைத்துதான் அரசு ஊழியர்களுக்கு நாங்க சம்பளம் கொடுத்தாகணும், மக்களுக்கான நலத்திட்ட சேவைகளை செய்தாகணும், வேற வழி இல்ல, பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைய தொடங்கி இருக்கிறது என்று அரசு சொல்லுகிறது என்றால் இது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு நல்ல உதாரணத்தை தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ல முடியும். டாஸ்மாக் வருமானத்தை வாங்கி மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வது என்பது ஓட்டப்பானையில தண்ணி மோக்குற மாதிரி. எதையுமே விளைவாக நல்ல விளைவாக இந்த சமூகத்துக்கு செய்ய முடியாது. சரி, அப்படின்னா என்ன வருமானத்திற்கு வழி என்று கேட்கிறார்கள். தொடர்ந்து சமூக தளத்தில் குழந்தைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நாங்கள் இதை பற்றி யோசிக்கும் போது ஒரு ஆகப்பெரிய மாற்றத்திற்கான திட்டத்தை இன்றைக்கு அறிவிக்கிறோம். என்னவென்றால், கல்வி கூடங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பிசினஸ் சென்டராக மாறி இருக்கிறது. காலேஜஸ் அதை விட மிகப்பெரிய சென்டர்ஸ் ஆக மாறி இருக்கிறது. நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள்ங்கிறதே இல்லாம கல்வி கூடங்களை அரசுடமே ஆக்கிருங்க. அதாவது பிரைவேட் செக்டார் கிட்ட இருந்து அதை நடத்திக்கிட்டு இருக்கவங்க இருந்து காசு கொடுத்து அந்த பில்டிங்கையும் நிலத்தையும் விலைக்கு வாங்கிருங்க. அங்க இருக்கிற ஆசிரியர்கள் அங்கேயே வேலை செய்யட்டும். பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க இதுவரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க? 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க அதை பொது உடைமை ஆக்கிய பிறகு அரசாங்கம் 15000 20000 நல்ல சம்பளம் கொடுங்க. தனியார் பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் அந்த நிறுவனங்கள் எல்லாம் பொது உடைமையாக மாற்றப்பட்ட பிறகு, அரசு உடைமையாக மாற்றப்பட்ட பிறகு அவர்களுக்கு எல்லாம் 20000 ரூபாய் சம்பளத்தை அதிகமாக்கி கொடுங்க. சரி, இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் எப்படி நம்மளால வாங்க முடியும், எவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட முடியும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நம்முடைய பதில், இப்ப வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த நீரவ் மோடி உட்பட, மல்லையா உட்பட வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த ஏழைகளுக்கு 68,000 கோடி தள்ளுபடி செய்வதாக செய்திகள் வந்ததேப்பா. நீங்க இந்த 68,000 கோடியை எடுத்து வச்சா கூட ஒரு மாவட்டத்தில் இத்தனை தனியார் பள்ளிகள் என்று எடுத்தால் 5 கோடி 10 கோடிக்கு எல்லா பள்ளிகளையுமே உங்களால் வாங்கிவிட முடியும். அதை தாண்டி மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டை தாண்டி இருக்கிறது ஒரு பள்ளிக்கூடம் தான் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கு. அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது நீங்க மிக சாதாரணமாக இந்த முன்னெடுப்பை நினைத்தால், மக்களுக்காக மக்களாட்சி என்ற அரசாக இருந்தால் இந்த திட்டத்தை மிகச்சரியாக செயல்படுத்த முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, அரசு அலுவலகங்களில் வேலை செய்பவர்களுக்கு 80,000 60,000 1,00,000 சம்பளம் என்றால் அதில் அப்படியே பாதியாக குறைத்து 50,000 சம்பளம் அவர்களுக்கு என்று கொடுங்க. என்ன பதில சொல்றீங்க? டாஸ்மாக் வருமானத்தை வாங்கித்தான் அரசு ஊழியர்களுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோம் சொல்றீங்க. இன்றைக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த சம்பளத்தையே எத்தனையோ அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக கொடுத்து விட்டு தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்து அந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ அரசு பள்ளி ஆசிரியர்களை எனக்கு தெரியும். டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடிவிட்டு ஒரு தலைமுறை மாற்றத்துக்காக வேலை செய்யும் போது நீங்கள் இந்த இழப்பை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது கட்டாயம் கேட்பாங்க, நிச்சயமாக இதை வரவேற்பாங்க. அப்படிப்பட்ட புரட்சியான
திறமையான ஆசிரியர்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நம்புவோம். ஏன் அவங்க பிள்ளைங்களை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுனால இவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, இவ்வளவு நகை வாங்குறதுனால இவ்வளவு அதுல பொருளை போட வேண்டியிருக்கு. இப்ப நீங்க எல்லா கல்வியையும் பொதுவுடைமை ஆக்கிட்டீங்க, எல்லாமே ஒரே கல்வி தாங்கும் போது உங்களுக்கு அந்த செலவு மிச்சமாயி போச்சு. அப்ப அதை நிச்சயமாக மாற்ற முடியும். அந்த சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தை கட்டாயம் வரவேற்பாங்க. ஒரு பக்கம் இவர்களுடைய சம்பளம் குறைப்பு, ஒரு பக்கம் கல்வியை பொதுவுடைமை ஆக்கியாச்சு. இன்னொரு பக்கம் நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஏழை மக்கள் பிள்ளை எப்படியாவது பிசினஸ்ல பெரிய அளவுல கொண்டு வரணும், பெரிய படிப்பு படிச்சு வரணுங்கிறதுக்காக வயக்காட்டுல போய் கூலி வேலை செஞ்சு உடனே வாங்கி தாலியை அடமான வச்சாவது பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு மாசம் 20,000 30,000 ஃபீஸ் கட்டி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன செய்யுங்கன்னா, இலவச பொருட்களை இனிமே கொடுக்கவே வேண்டாம். நீங்க டாஸ்மாக்ல வாங்கி மக்கள் நல திட்டங்கள் செய்வதாக சொல்றீங்கல்ல, அந்த மாதிரியான இலவச பொருட்கள் எதையுமே கொடுக்க வேண்டாம். இலவசமா சோறு போட வேண்டாம், இலவசமாக புத்தகம் கொடுக்க வேண்டாம், இலவசமாக சைக்கிள் கொடுக்க வேண்டாம், லேப்டாப் கொடுக்க வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக இதுவரைக்கும் நீங்க இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சு 30,000 கட்டினீங்களா, இப்போ 5,000 அரசுக்கு கட்டினா போதும். அதே கல்வி எல்லாருக்கும் ஒரே சமமான பொது உடைமை கல்வி கிடைக்க பெறும் என்று நீங்க அந்த திட்டத்தை அவர்களிடமிருந்து அறிவிச்சு பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இத்தனை திட்டங்களை கொண்டு வரும்போது அரசுக்கான வருமானம் இதுவரைக்கும் டாஸ்மார்க் என்கிற கேவலமான எதிர்மறையான நெகட்டிவிட்டியில இருந்து வந்த காசு இன்றைக்கு கல்வியை பொது உடைமையாக்கி இயன்றவரை குறைஞ்சபட்சம் இது வரைக்கும் 30,000 கட்டினீங்க, இப்ப 5,000 கட்டினா போதும் அரசுக்கு என்ற ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது கட்டாயம் ஒரு மிகப்பெரிய வருமானம் வந்தே தீரும். அதை நிச்சயமாக உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். அப்படிங்கிறதுதான் இந்த வருமானத்துக்கு நாம் கொடுக்கிற ஆகப்பெரிய செயல் திட்டமாக இருக்கிறது. நெகட்டிவிட்டியில இருந்து வந்த காசு மாறி கல்விங்கிற பாசிட்டிவிட்டியில இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். தனியார் துறையில டாஸ்மார்க் எடுத்து நடத்தினா அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பதிலா அரசாங்கமே எடுத்து நடத்தலாம் என்று புரட்சி செய்த நீங்கள் தனியார்ல தண்ணி குடிக்கிற கேன் வித்து தனியார் ஏஜென்சி பொழைக்குது, நாமே தனி மினரல் வாட்டரை மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அந்த ஏஜென்சியை எடுத்து நடத்திய நீங்கள் நெகட்டிவிட்டியில இருந்து பொருள் இதுவரைக்கும் சம்பாதித்த அரசு நீ பாசிட்டிவிட்டியில இருந்து பொருள் தயாரிக்கட்டும், அந்த பொருளை மக்கள் நல திட்டங்களுக்காக செயல்படுத்தட்டும் அப்படிங்கறதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. கொரோனா காலகட்டத்துல இந்த மதுக்கடைகளை திறக்கிறதுனால நோய் தொற்றினுடைய சதவீதம் அதிகரிக்குமே அப்படிங்கிற கேள்விக்கு நிச்சயமாக கட்டாயம் அதிகரிக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நேற்று ஆந்திரா கர்நாடகால மதுக்கடைகளை திறந்த போது எப்படி முட்டி மோதி கொண்டு 1,800 பேர் நின்றதாக சொல்றாங்க. ஒருத்தர் பின்னாடி முட்டி மோதி அங்க ஒரு 10 காவல்துறை தோழர்கள் என்ன செஞ்சிட முடியும்? அவ்வளவு கட்டுக்கடங்காம என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாம இருந்த காட்சிகளை பார்த்தோம். எப்படி சமூக விலகலை கடைபிடிக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அதை தாண்டி என்னால் மது குடிக்காம மது அருந்தாம இருக்கவே முடியாது, நான் செத்துருவேன் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்கன்னா செத்து தொலையட்டும். நாட்டுக்கு நல்லதுதானே தவிர இவர்கள்லாம் உயிரோடு இருந்து இந்த நாட்டுக்கு எந்த வளர்ச்சியும் ஏற்படுத்த போறது கிடையாது, அவங்க பிள்ளைங்களை வாழ வைக்க போறது கிடையாது, அவங்க குடும்பத்தை காப்பாற்ற போறது கிடையாது. செத்து தொலைங்க. அதன் பிறகு இதை தாண்டிய நாள் வர முடியும்னு இருக்கிறவங்க ஒரு தலைமுறை வாழ வைப்பதற்காக வெளியே வரட்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதை தாண்டி ஒரு மிக முக்கியமான செய்தியை இந்த நேரத்தில் நாம் பதிவிட வேண்டிய நோக்கம் என்னவென்றால், கொரோனா பாதிப்பை தாண்டி மதுக்கடைகள் என்பவை ஒரு மிகப்பெரிய நோய் தொற்று. நாங்க இவ்வளவு சம்பளத்தை இழக்கணுமா, நாங்க இவ்வளவு வசதியா வாழ்ந்த வாழ்க்கையை இழக்கணுமா, நாங்க இவ்வளவு தூரம் பணம் சேர்த்து வச்சுட்டு இருந்தோமே அதெல்லாம் இழக்கணுமா என்றால் பல தலைமுறைகளை காப்பாற்றுவதற்காக இந்த ஒரு தலைமுறை இவற்றை இழக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியோடு இழப்போம், பல தலைமுறைகளை காப்பாற்றுவோம். இயற்கை எத்தனையோ வழிகளில் இந்த மானுட இனத்தை மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் என்று அனைத்தையும் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறது. இயற்கையை நம்பி இயற்கையின் பின்னால் போனால் கட்டாயம் இயற்கை நம்மை காப்பாற்றும் என்கிற நம்பிக்கையோடு பயணப்பட்டால் பல தலைமுறைகள் காப்பாற்றப்படும். எனவே அரசுக்கு பரிந்துரை செய்கிறோம், 7ஆம் தேதி தயவு செய்து மதுக்கடைகளை திறக்காதீர்கள். 7ஆம் தேதி என்று இல்லை, தயவு செய்து நீ மதுக்கடைகளையே திறக்காதீர்கள். கடந்த ஒரு ஆண்டில் 40 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் செத்து போனார்கள் என்றால் அந்த அயோக்கியத்தனத்தை செய்த அத்தனை பேரும் மது அருந்திருந்தார்கள். இதற்கு பரிகாரமாக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இதுவரைக்கும் ஒரு பிள்ளையை தவிர மற்ற 39 வழக்குகளில் இதுவரைக்கும் தீர்ப்பு வரவில்லை. ஏதாவது பரிகாரம் செய்ய நினைத்தால் மதுக்கடைகளை மூடுங்கள், இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பான அரசு இது இல்லை என்று நீங்கள் அறிவித்துவிட்டு மதுக்கடைகளை திறங்கள், புரட்சி ஓங்கட்டும்.